ஹலோ, இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். நீங்கள் டைம் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஓகே ஆயில் ஊற்றுறேன். கடலெண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு 4 பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சமாக அந்த வெங்காயத்துக்கு அளவு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு இந்த வெங்காயத்துக்கு அளவாக வதக்கிக்கலாம். சீக்கிரமாக நல்லா ப்ரௌன் ஆயிரும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். சும்மா ஒரு 4-5 முந்திரி பருப்பு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்தது. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நாட்டு தக்காளி, கொஞ்சம் மல்லி இலை, புதினா நல்லா வதக்கட்டும். கழுவி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், மல்லித்தூள், இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர், குழம்பு மசாலா, அது எல்லாத்துக்குமே போடலாம். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, புளி குழம்பு, இந்த மாதிரி எல்லா குழம்புக்கும் போடுற மாதிரி வீட்டில் அரைச்ச பொடி. இது ஒரு 2 ஸ்பூன். இப்போ முக்கியமான ஒன்று, இது வந்துட்டு பிரியாணி இலை, அப்புறம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சோம்பு, கசகசா, கொஞ்சம் வர கொத்தமல்லி, ஒரு வரமிளகாய், இதெல்லாம் நல்லா வறுத்து பொடி பண்ணது. பொடி இல்லை, இது 1க்கு 2 அந்த மாதிரி மிக்சியில் இப்படி தட்டினது. இது ஆட் பண்ண உடனே நல்ல வாசனை வரும். உப்பு ஆட் பண்ணிடலாம். ஏற்கனவே வெங்காயத்தை கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ கறிக்கு, அரிசிக்கு, எல்லாத்துக்கும் சேர்ந்து, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து உப்பு இப்போவே ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா, அது வரும்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசிக்கு தகுந்த மாதிரி 1:2 ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனில் நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் நிறைய தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா. அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசிக்கு அளவாக தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு டபுளாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 3 கப்பு ஊற்றணும். ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அப்புறம் 2.25 ஊற்றினா போதும். நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது கொதிச்ச உடனே நம்ம அரிசி போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுக்கலாம். இது நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊறின அரிசி. நல்லா கலக்கி விட்டுட்டு ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். அப்போ இதில் சாதம் வெந்துட்டு இருக்குது பிரியாணி. அதுக்குள்ளே இது ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஸ்டவ். இதில் வந்துட்டு ஒரு பழைய தோசைக்கல் வச்சுருக்கேன். இதில் இதுவும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கல் சூடு பண்ணிடலாம். இப்போ அரிசி முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடாக இருக்கிறதுல வச்சிடலாம். இப்படி தான் நான் தம் போடுவேன். இப்போ தண்ணியெல்லாம் கம்மி ஆயிடுச்சு, ஆனால் அரிசி இன்னும் வேகலை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து அந்த தோசைக்கல் மேலே வச்சிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி விட்டுடலாம். இப்போ தோசைக்கல் மேலே எடுத்து வச்சுட்டேன். ஃப்ளேம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கு. மூடி வச்சிடலாம். இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் கொஞ்சம் வேகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லெமன், நெய்,
நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஃப்ளேம் கம்மியாகவே இருக்கட்டும். இது இந்த பாத்திரம் இன்னும் தோசைக்கல் மேலே தான் இருக்குது. நல்லா வெந்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.